அரசியல் ஆக்குறது வந்து அதுவும் ஏன் சார் நான் என்ன கேட்கிறேன், ஒரு தீவிரவாதம் நடந்திருக்கு, பயங்கரவாதிங்க வந்து நாட்டு உள்ள புகுந்து இப்படி எல்லாம் ஒரு பெரிய அட்டுழியத்தை நடத்தியிருக்காங்க. மனித செயல்களுக்கு மனித எண்ணங்களுக்கே அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு இது. எந்த மனுஷனும் சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு வந்து நேருக்கு நேரா வந்து ஒரு அப்பாவிகளை கொன்று எத்தனையோ அப்பாவிகளை நேருக்கு நேரா நின்று கொண்டு போட்டிருக்காங்க. அதுவும் எல்லாம் வந்து சாதாரண ஒரு டூரிஸ்ட் மக்கள், சுற்றி பார்க்க வந்த மக்கள். அவங்கள கொல்றதுக்கு எப்படி இந்த பயங்கரவாதிகள், அப்போ எப்படிப்பட்ட தீவிரவாதிகள், அவங்க எப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் அவங்க வந்து இன்னைக்கு கால் பதித்து இப்படி செய்யறாங்கன்னா, அது வந்து இத்தனைக்கும் அந்த 370 இதை எடுத்த அப்புறம் நல்லபடியா ஒரு யூனியன் டெரிட்டரியா பண்ணி அரசாங்கம் வந்து இன்னைக்கு நல்ல டூரிஸ்ட் வரக்கூடிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன ஒரு இடம் அது. இன்னைக்கு வந்து முதல்வரா இருக்காரு. உமர் அப்துல்லாவை வந்து ரிசைன் பண்ண சொல்றதுக்கு கூட திருமாவளவன் தெரியல. யார் சீஃப் மினிஸ்டர்? அங்கேயும் மதத்தின் ரீதியான ஒரு அரசியலோ, அங்கே ஒரு அரசியல் பண்றாரு. அந்த முதல்வர், காஷ்மீர் மாநிலத்தின், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முதல்வர் அவர்களை வந்து ஒரு ரிசைன் பண்ண சொல்ல அங்கேயும் வந்து அரசியல் பண்றாரு அவரு. புரியுதுங்களா? முதல்வரை தானே தார்மீக பொறுப்பேற்க சொல்லணும். இன்னைக்கு வந்து இங்க இருந்து அமித்ஷா முதல்ல அங்க ஓடி போய் எல்லாரையும் பார்த்த உடனே இந்த இது உளவுத்துறை வந்து அது வந்து ஒரு சின்ன ஒரு இது மிஸ்டேக்ன்றது எல்லாருக்கும் தெரியுது. இங்கேயும் வந்து அது நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் அப்புறம் வருது. இதெல்லாம் வந்து ஒரு உயிர்கள் போயிருக்கு. இத்தனை உயிர்கள் போயிருக்குன்னா அவங்கள வந்து கண்டிக்கிறதும், இந்த தீவிரவாதிகளை, இந்த இந்த மனிதர்கள் பக்கம் நாம் நிக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம, மனுஷ தன்மை இல்லைன்னா அப்புறம் என்ன நம்ம எல்லாம் மனிதர்கள் தெரியல. மனிதமே செத்து போற அளவுக்கு இன்னைக்கு வந்து அரசியல் வந்து தலைவருக்கு கோர தாண்டவம் ஆடுதுங்கிறது தான் என்னால பார்க்க முடியுது. மனிதம்ன்றது என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த காலகட்டத்திலயும் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த பார்பேரிக்கு என்ன சொல்றது, ஆதி மனிதன் காலத்துல இருந்து இன்றை வரைக்கும் அந்த மனிதன்ன்றது தான் உயிர்ப்பித்து இருக்கு. அந்த மனிதம் உயிர்ப்பித்து தான் எல்லாரையும் வாழ வச்சுக்கிட்டு. அப்படிப்பட்ட ஒரு அந்த மனிதமே செத்து போற அளவுக்கு இன்னைக்கு அங்க ஒரு பெரிய ஒரு அநீதி நடந்து, ஒரு பெரிய கொடூரங்கள் நடந்திருக்கு. கொடுமையான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதலுக்கு வந்து யாரையும் வந்து ஸ்பேர் பண்ணாம ஒரு குருவி சொல்ற மாதிரி சுட்டுட்டு போயிருக்காங்க.